சென்னையில் நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். நந்தா, தற்போது நடைபெறும் சாலை விபத்துகளில் பலியாகும் 10 பேரில் 9 பேர் பாதசாரிகள் என்று ஒரு ஆய்வுகள் தெரிவித்து வருகிறது. எனவே பாதசாரியுடைய இந்த பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக ஏற்கனவே தமிழக அரசுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை பரிசீலிக்க வேண்டும் என்றுதான் சென்னையை சேர்ந்த தேவதாஸ் காந்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தாரு. இந்த மனுவை பார்க்கும்போது இந்த சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பல இடங்களில் தற்போது தடுப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பாதசாரிகள் பாதுகாப்பு பற்றி தற்போது கவலை கொள்ளாமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் அதிவேகத்தில் வாகனங்களை ஓட்டுவதாகவும் இந்த பாதசாரிகள் பயன்பாட்டிற்கான நடைபாதைகளை ஆக்கிரமித்து கடைகள் தற்போது அதிகமாக வைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே வாகனங்கள் நிறுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதால் பேருந்து நிறுத்தங்களும் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எனவே பெரும்பாலான இடங்களில் அந்த பேருந்து நிறுத்தங்களில் இந்த மேற்கூரை இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. எனவே இது தொடர்பாக தான் கொடுத்த மனுவை பரிசீலிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இது தொடர்பாக தமிழக அரசு மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் மே 29 தள்ளி வைத்துள்ளார்கள். நன்றி மதன், விரிவான விவரங்கள்.